நீங்க சொன்ன மாதிரி கோயில் பிரகாரத்தை 2 முறை சுத்தி வந்துட்டேன். சரிம்மா, நீ போ. கார்த்தி தம்பி, நான் கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. எதுக்கு கலசத்தை கையில வச்சுக்கிட்டு கோயிலை சுத்தி வர சொன்னீங்க? இவங்க இவ்வளவு பெரிய பழியை என் மாமா மேல போடும்போது இதை யாரோ சொல்லிதான் இவங்க செய்யறாங்கன்னு தோணுச்சு. அதான் கோயில் கலசம் மாதிரி ஒன்னு ரெடி பண்ணி அதுக்குள்ள ஒரு போனை போட்டு வச்சேன். தம்பி, கோயில் கலசத்துக்குள்ள எதுக்கு போனை வச்சீங்கன்னு எங்களுக்கு ஒன்னும் பிடிபடலையே தம்பி. இவங்க கோயிலை சுத்தி வரும்போது இந்த பிளானை போட்டு கொடுத்தவன் கண்டிப்பா இவங்களுக்கு போன் பண்ணுவான்னு எனக்கு தெரியும். சோ அந்த போன்ல ரெக்கார்டர் ஆன் பண்ணி வச்சிருந்தேன். அவனே, இவன் இப்படி ஒரு பிளான் பண்ணிருப்பான்னு நான் யோசிக்கவே இல்லையப்பா. இந்த போன் அந்த கலசத்துக்குள்ள இருந்ததுன்னா அப்ப நான் பேசுனதெல்லாம் அதுல ரெக்கார்ட் ஆயிருக்குமே. சித்தப்பா, எல்லாம் பக்கவா யோசிச்சுதான் ஸ்கெட்ச் போட்டிருக்கான். அவனே, இவன் பெரிய சிஐடியா இருப்பான் போல. எப்படி எல்லாம் யோசிச்சிருக்கான் பாரு. ஐயோ மவனே, மவனே, இப்ப என்ன பண்றது? இருங்க சித்தப்பா, என்ன பண்றான்னு பாப்போம். பாரு, என்ன பாரு, பஞ்சாயத்துல கேட்காத்தாவேமா? ஐயோ, இந்த சேட்டு வேற இங்க வர, என்ன பண்றதுன்னு தெரியலையே. பாரு, किधर क्या करता है माँ? नमस्ते वनकम சார். எதுக்காக பாரு எங்க நிக்க வச்சிருக்கீங்க? இவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களா? ஹாஜி, இவங்களே எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இவங்களே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நாங்க 2 பேரும் சேர்ந்து துபாய் போறோம். இந்த ஊருக்காரங்க எல்லாரும் உன்ன நல்லவன்னு நம்பணும். அதுக்கப்புறம் தான் நாம துபாய்க்கே போறோம். சேட்டு, இந்த ஊரு ஒரு நாளே என்ன நல்லவன்னு சொல்லாது. அதுவும் இப்ப நடந்த விஷயத்த பார்த்துட்டு கண்டிப்பா என்ன நல்லவன்னு சொல்லவே மாட்டாங்க. நீ மட்டும் தான் என்ன புரிஞ்சுக்கிட்டு ஏத்துக்கிறேன்னு சொல்லியிருக்க. இங்கே பாரு பாரு, நான் உன்னை முழுசா நம்பணும்னா நான் சொல்ற மாதிரி நீ ஒண்ணு பண்ணணும். சொல்லு சேட்டு, நான் என்ன பண்ணணும்? நாம இப்போ நேரா ராஜராஜ வீட்டுக்கு போறோம். அங்கே போனா அவங்க ஒய்ஃபு சாமுண்டீஸ்வரின்னு ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்க முன்னாடி நீ நடந்த சதியில ராஜராஜனுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல, நான் அவட பார்த்தது கூட இல்ல, பணத்துக்காக தான் இந்த வேலையை பார்த்தேன்னு நீ உன் வாயோலயே சொல்லணும். அப்பதான் அந்த அம்மா நிம்மதியா இருக்கும். ராஜராஜ குடும்பத்தோடைய கௌரவமும் திரும்ப கிடைக்கும். அதுக்கப்புறம் உன்னையும் இந்த ஊரு ஓரளவுக்கு மதிக்கும். சரி சேட்டு, நீ என் நல்லதுக்காக என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். அம்மா, அம்மா, சீக்கிரம் அத்தை, அம்மா, அக்கா, அக்கா, என்ன யாருமா நீ? என்ன வேணும் உனக்கு? இவரு யாரு? நீயா? நீ எதுக்கு இங்க வந்த? ரேவதி, உனக்கு இவங்கள தெரியுமா? அம்மா, அப்பா மேல பஞ்சாயத்துல புகார் கொடுத்தது வேற யாரும் இல்ல, இவதான். என்ன, இவதானா அது? நான் தாம்மா. ஐயா யாருன்னு தெரியாம ஐயா மேல இப்படி ஒரு பழிய போட்டு படுபோவி நான் தாம்மா. என் வாழ்க்கையில இது வரைக்கும் ஒரு தடவை கூட அவரை பார்த்ததே இல்ல. காசுக்காக ஆசைப்பட்டு இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்கம்மா. சீ, நீயும் ஒரு பொண்ணுதானா? அவர் யார் தெரியுமா? எப்பேற்பட்ட மனுஷன் தெரியுமா? அவர் மேல இப்படி ஒரு பழிய போட்டியே,
எனக்கு வர ஆத்திரத்துக்கு உன் கழுத்தை நெரிக்கணும் போல இருக்கு. என்ன மன்னிச்சிடுங்கம்மா. யாரோ சொன்ன பேச்சை கேட்டு நான் தெரியாம பண்ணிட்டேன். இனிமே என் வாழ்க்கையில இந்த மாதிரி தப்பு பண்ணவே மாட்டேன். காசு கொடுத்தா நீ அப்பாவே தப்பா பேசுவியா? தப்புதாம்மா. தப்புதான்னு எவ்வளவு அசால்ட்டா சொல்லிட்ட. உன்னால அத்தனை பேர் முன்னாடி என் குடும்ப கௌரவம் சந்தி சிரிச்சு போச்சு. அத உன்னால திருப்பி தர முடியுமா? அம்மா இவங்க தான் செஞ்ச தப்ப ஒட்டுக்கிட்டாங்களேம்மா, மன்னிச்சு விட்டுருங்கல்ல. யோ, நீ யாரியா இவளுக்கு சப்போர்ட் பண்ணி வந்திருக்கியா? இவரை எதுவும் சொல்லாதீங்கம்மா. தப்பு பண்ணது நான் தான். பாரு, நீ சொல்ல வேண்டிய உண்மையை சொல்லிட்டுல, போலாம். எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. இனிமே உங்க வாழ்க்கையில குறுக்க வர மாட்டேன்.